ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ஜிஎஸ்க்கான ஃப்ரீ நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து PDF 3. ஸோ 3வது வீடியோ. 11th யூனிட் 11 பொருளியல் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பொருளாதாரம் லெசனில் தமிழ்நாடு தொழில்துறை, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக தான் இந்த PDF நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்று நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்னையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆசியாவின் டெட்ராய்ட், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், இந்தியாவின் வங்கி தலைநகரம். டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா, ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, குளோபல் கார் மேனுஃபேக்சரிங், உலகளாவிய கார் உற்பத்தி ஜாம்பவான் நகரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜவுளித்துறையை பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்டைல். தமிழ்நாடு வந்து இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மையமாக இருக்குது. தமிழ்நாடு வந்து லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் அபவ் இந்தியா. நாட்டின் நூல் கிண்டம் அழைக்கப்படுது. யான் பவுல் ஆஃப் கண்ட்ரி. 41% பருத்தி நூல் உற்பத்தியில், இந்தியாவில் பருத்தி நூல் உற்பத்தியில் 41% தமிழ்நாடு பங்கு வகிக்குது. டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா 35 மில்லியன், நேரடி வேலைவாய்ப்பாக 35 மில்லியன் மக்களுக்கு கொடுக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4%, ஜிடிபி 4%, உற்பத்தி துறையில் 14%, மேனுஃபேக்சரிங்கில் 40%, ஏற்றுமதி வருமானத்தில் பார்த்திங்கன்னா 35%, கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்கில் 35%. இந்தியாவில் மொத்த ஸ்பின்னிங் மில்லில் வந்து திறனில் பாதி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஹாஃப் ஆஃப் த இந்தியாஸ் டோட்டல் ஸ்பின்னிங் மில் கெப்பாசிட்டி. கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூரில் பெரும்பாலான நூற்பு ஆலைகள் இருக்குது. ஸ்பின்னிங் மில் அதிகமாக இருக்குது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர். அடுத்து சீனா, வங்கதேசத்துக்கு வந்து நூல் ஏற்றுமதி பண்ணுறாங்க. யான் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டு சைனா, பெங்களாதேஷ். அடுத்து திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம்னு சொல்கிறோம். நைட்டிங் சிட்டி. 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பின்னலாடை மதிப்புக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கரூர் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்குது. ஈரோடு வந்துட்டு கிளாத் மார்க்கெட்டு, தென்னிந்தியாவின் சில்லறை மற்றும் மொத்த ஆயத்த தயாரிப்புகளுக்கான முக்கிய துணி சந்தையாக வந்து உங்களுக்கு ஈரோடு இருக்குது. தோல் ஏற்றுமதி பொறுத்தளவுக்கும் தோல் ஏற்றுமதி 30% தமிழ்நாடு கொண்டு இருக்குது. அதோட பங்களிப்பு நாட்டோட தோல் உற்பத்தியில் 70% பங்கு வகிக்குது. லெதர் எக்ஸ்போர்ட்டில் 30%, லெதர் ப்ரொடக்ஷன் இருக்கிற இந்தியா லெவலில் வந்து 17%. என்ன பிளேஸ் பார்த்திங்கன்னா வேலூர், திண்டுக்கல், ஈரோடு. அடுத்து சென்னையில் வந்துட்டு வருஷம் இந்திய சர்வதேச தோல் கண்காட்சி நடத்துவாங்க, இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர். மின்னணு சாதனங்கள் பொறுத்தளவுக்கும் சென்னை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் மையமாக இருக்குது. அடுத்து வாகனங்கள். ஸோ இதே ஹைலைட் பண்ணிக்கோங்க, நான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன். ஆட்டோமொபைல்ஸ், இந்த ஆட்டோமொபைல்ஸ் சென்னை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள். அதுக்கடுத்து சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட்னு அழைக்கப்படுது. அதிக வாகன உதிரிபாக தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. வாகன உற்பத்தியில் 28%. அடுத்து ட்ரக் செக்மெண்ட். லாரியில் 19%, பயணிகள் கார்கள் இருசக்கர வாகனங்களில் 18%. கரூர் பார்த்திங்கன்னா பேருந்து கட்டுமான தொழில் அதிகமாக இருக்குது. 80% தென்னிந்திய பேருந்து கட்டுமான பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூரில் தான் நடக்குது. சிமெண்ட் தொழில் பொறுத்தளவுக்கும் சிமெண்ட் உற்பத்தியில் 3rd பிளேஸு. ஃபஸ்ட்டு ஆந்திரா, 2nd ராஜஸ்தான். எண்ணிக்கையில் ஆலைகள் எண்ணிக்கையில் 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ். எங்கெல்லாம் ஆலை இருக்குன்னா அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். பட்டாசு பொறுத்தளவுக்கும் சிவகாசி இந்தியாவில் அச்சிடுதல் மற்றும் பட்டாசு பாதுகாப்பு தீப்பெட்டிகள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. பிரிண்டிங், ஃபயர் ஒர்க்கு, சேஃப்டி மேட்சஸ் ப்ரொடக்ஷனு. குட்டி ஜப்பான்னு அழைக்கப்படுது. ஜவஹர்லால் நேரு தான் குட்டி ஜப்பான் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியில் 80% இருக்குது. மொத்த அச்சு உற்பத்தியில் 60%, இந்தியாவின் தீப்பெட்டிகளில் 80%. பெல்லு பார்த்திங்கன்னா திருச்சி, ராணிப்பேட்டையில் ஆலைகள் வச்சுருக்காங்க, உற்பத்தி ஆலைகள். டிஎன்பிஎல் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் கரூரில் வந்து இருக்குது. இது உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனமாகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஏன்னா பகாசுன்னு எனப்படுறத பொருளை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறாங்க. பகாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கரும்புலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள், அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து
சேலம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ சேலம் பார்த்திங்கன்னா நாட்டில் மிகப்பெரிய எஃகு கம்பெனியாக திகழுது. சேலத்தில் பார்த்திங்கன்னா எஃகு நகரம்னு சொல்கிறாங்க. ஜவ்வரிசி உற்பத்தி, கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூரை பம்பு சிட்டின்னு சொல்கிறாங்க. 2 பங்கு உற்பத்தி வந்து பம்பு பொறுத்தளவுக்கும் தமிழ்நாட்டில் தான் இருந்து தான் சப்ளை ஆகுது. ஏற்றுமதிகள்லையும் அதிக பங்கு வகிக்குது. வெட் கிரைண்டர், அதாவது கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம் GI டேக் இருக்குது. கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர். தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு அழைக்கப்படுது. சென்னைக்கு அடுத்தபடியாக ரசாயன உற்பத்தி மாநிலத்தில் 70%. தூத்துக்குடி பார்த்திங்கன்னா சென்னைக்கு அடுத்து ரசாயன உற்பத்தி அதிகமாக இருக்குது. 70% உப்பு உற்பத்தி, 30% நாட்டோட உப்பு உற்பத்தியில் 30% பங்கு வகிக்குது. இதே ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா 70%. MSME பொறுத்தளவுக்கு 2006 ஆக்ட் படி அது டெஃபைன் பண்ணுறாங்க. சிறு குறு நடுத்தர நிறுவனம்னா என்னென்னு முதலிடம் வகிக்குது. தமிழ்நாட்டில் தான் அதிக MSME இருக்குது, 15%. ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு மேப் கொடுத்து எந்தெந்த ஏரியாவில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதுலேருந்து கொஷின் கேட்கலாம். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாமே லெதர், தோல் சம்மந்தமாக உள்ளது. சேலம் வந்து விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. பவர்லூம், ஹோம் டெக்ஸ்டைல், ஸ்டீல், சாகோ. சங்ககிரி வந்து லாரி, ஃப்ளீட்டு. திருச்செங்கோடு வந்து ஆழ்துளை கிணறு, போர்வெல் ட்ரில்லிங்கு. நாமக்கல் வந்து போக்குவரத்து, அப்புறமா கோழிப்பண்ணை, டிரான்ஸ்போர்ட்டேஷன், போல்ட்ரி. கரூர் பார்த்திங்கன்னா கோச் பில்டிங், வாகனப்புடையவர், விசைத்தறி, பவர்லூம்ஸ் இருக்குது. ஈரோடு வந்து பவர்லூம், டர்மரிக்கு, விசைத்தறி, மஞ்சள். கோயம்புத்தூர் வந்து நூற்பாலை, பொறியியல் தொழிற்சாலைகள், ஸ்பின்னிங் மில், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. திருப்பூர் பார்த்திங்கன்னா நைட்வேர், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், பின்னலாடை, ஆயத்த ஆடைகள். ராஜபாளையம் வந்து பருத்தி, அறுவை சிகிச்சை பொருட்கள், சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸுக்கு ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறமா வந்து சிவகாசி பார்த்திங்கன்னா தீப்பெட்டி மேட்சஸ், தீப்பெட்டி பட்டாசு அச்சிடுதல், சேஃப்டி மேட்சஸ், ஃபயர் ஒர்க், பிரிண்டிங். ஸோ இதான் ஓவராலாக உள்ளது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கமிங் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டி உள்ள ஏரியா. ஸோ இந்த இதை நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்களோ கீழே அப்டேட் பண்ணுங்கள். வேறு எதாவது சஜஷன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுமாதிரி ஃபைனலாக நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ நீங்கள் படித்ததுலையே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இது மட்டும் நான் கொஷின் கேட்குறேன். நைட்டிங் சிட்டின்னு அழைக்கப்படுற ஊர் என்ன? ஸோ இந்த இதுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். பின்னலாடை நகரம். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். Thank you.